எவ்ரிவன், நான் உங்கள் ஏஜே. திருடர்கள் பலவிதம். அதில் ஒரு விதம் எனக்கு நடந்ததுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டில் ஒரு திருட்டு பைய புகுந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டியை தூக்கிட்டு போயிட்டான். திருடிட்டு போயிட்டான். இத்தனைக்கும் அவன் எனக்கு தெரியாதவன்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கூட நான் இருந்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்படி பேசி தெரிஞ்சு பழக்கமான ஒரு பையனோட வீட்டில் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் திருடுவானா அப்படி. ஆனால் எனக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதை பற்றி தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எப்படி என்னோட பைக்கை நான் கண்டுபிடிச்சேன், எங்கெங்கெல்லாம் போனேன், யார் யாரெல்லாம் பார்த்தேன், எப்படி என் பைக்கை 3 நாளில் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இந்த வீடியோவில் காட்டுற எல்லாமே 100% ட்ரூங்க. எதுவுமே பொய் கிடையாது. சரிங்களா? எல்லாமே 100% ட்ரூ. என்னோட ஸ்டைலில் ஃபன்னாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனுஷன் 11 வயசுல இருந்து, அதாவது 6th படிக்கக்கூடிய அந்த வயசுல இருந்து கிட்டத்தட்ட தன்னோட 40 வயசு வரைக்கும், கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து தன்னோட 40 வயசு வரைக்கும், அவர் வேற யாரும் இல்லை, எங்க அப்பாவா தான் நான் சொல்றேன். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவர் ஒன்றும் 11 வயசுல இருந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்னா, அவர் தியேட்டர்ல இந்த மாதிரி முறுக்கு விற்கிறது, கல் தூக்குறது, மண்ணு தூக்குறது, செங்கல், சிமெண்ட் இந்த மாதிரி வேலை பார்த்து கடைசியாக ஒரு கொத்தனார் ஆகி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் நாங்களும் பிறந்து தன்னோட 41வது வயசுல எங்க அப்பா ஒரு ஸ்கூட்டி வாங்குறாருங்க. ஆசையா 2014வது வருஷம் ஆசையா வாங்கினார் அந்த ஸ்கூட்டி. 30 வருஷம் கிட்ட கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா அந்த ஸ்கூட்டியை எடுக்கிறாரு. அந்த ஸ்கூட்டியை ஒரு நாதாரி நாய் அவன் பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ள ஸ்கூட்டியில சாவி அதுல இருந்துச்சுன்னு உடனே கேட்டை திறந்து அவன் பாட்டு எடுத்துட்டு போயிட்டா. வீட்டுல ஆளே இல்லாத நேரம் டிசம்பர் 20, 2022 தான் இந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு. அப்பவே வண்டி வாங்கி 8 வருஷம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால வண்டி கொஞ்சம் டேமேஜா தான் இருந்துச்சு. அன்னைக்கு எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. நானும் எங்க அம்மாவும் வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா நாங்க போயிருந்தோம். திடீர்னு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு பாக்குறப்ப ஸ்கூட்டியை காணும், எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா இதை நாங்க சரியா கவனிக்கல. நான் நினைச்சேன் அப்பா எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா இன்னொருத்தர் கூட தான் பைக்ல வந்தாரு. அப்போ வந்த உடனே நான் கேட்க அந்த மணிக்கு, எப்பா என்னப்பா ஸ்கூட்டி என்னாச்சு அப்படின்ட்டு. ஸ்கூட்டி உள்ளதான நிக்க அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க, ஸ்கூட்டியை காணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஸ்கூட்டி காணாம போயிட்டு எவனோ களவாணிப்ப திருடிட்டு போயிட்டான் போல அப்படின்னு. யாரா எடுத்திருப்பான், நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எவன் எடுத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க 2-3 பேர் சொன்னாங்க, இந்த மணிக்கு ஒரு 4 மணி 5 மணி இருக்கும்பா, அவன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான், நாங்க வெளியே தான் நின்றுகிட்டு இருந்தோம். இந்த மணிக்கு ஒரு கலரா சாரம் கட்டியிருந்தான், ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான், ஆள் பார்க்க கட்டையா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவனை வச்சு நான் யோசிச்சு பாக்குறப்ப இவனா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். ஆனாலும் இவன் எனக்கு தெரிஞ்ச பயலாச்சே, இவன் எப்படி நம்ம வீட்டுல அது என் வீடுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், அது என் ஸ்கூட்டி நல்லாவே தெரியும், அப்புறம் எப்படி இவன் எடுப்பான் அப்படின்னு சொல்லி நான் அப்பவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். இவன் எடுத்திருக்க மாட்டான், வேற யாராவது தூக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் பேசினேன். ஆனா அவன் இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல இந்த மாதிரி ஸ்கூட்டியை களவான் இருக்கான். பார்த்துக்கோங்க, ஸ்கூட்டின்ல பைக்கு மொத்தத்துல கீர் பைக்கு அது இதுன்னு சொல்லி 2-3 பைக்கு களவான் இருக்கான். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு அவன் மேல டவுட் வந்துச்சு, ஒருவேளை இவனாதான் இருக்குமோ அப்படின்ட்டு. நேரம் அவனோட வீட்டுல போய் பார்க்க அங்க யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்ப நான் வேற வழி இல்லாம எனக்கு தெரிஞ்ச பசங்கிட்ட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, ஒரு 7-8 பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பைக் காணாம போயிட்டு மச்சான், இவன் தான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், இங்க வந்தானா. அது மட்டும் இல்ல, ஒரு 2-3 ஒர்க் ஷாப், என் ஊர் தூத்துக்குடி மாவட்டம், நான் பக்கத்துல உள்ள ஒர்க் ஷாப், இந்த திரேஸ்புரத்துல உள்ள ஒர்க் ஷாப்பு, முத்தியாபுரத்துல உள்ள ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஏரியாவில் உள்ள ஒர்க் ஷாப்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இந்த மணிக்கு வண்டி போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பி வண்டியோட நம்பர் எல்லாத்தையும் தெளிவா அனுப்பி, இந்த மணிக்கு வண்டி எவனும் கொண்டு வந்தானுங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கண்ணே, விற்கிறதுக்கோ இல்ல ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கோ கொண்டு வந்தானே என்கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மச்சான் இவன் தான் கண்டிப்பா தூக்கியிருப்பான், இவன் இப்போதைக்கு எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியல, இவன் எந்த ஏரியாவிலையாவது நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த 7-8 பசங்களை நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா, எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு தேடுறதுக்கு ஒரு மூடே இல்லை சொல்ல போனா. எதனாலன்னா, எப்ப 8 வருஷம் 9 வருஷம் ஆயிட்டு வண்டி வாங்கி, இதுக்கப்புறம் அந்த வண்டி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, போனா போகட்டும், அதுவே இன்ஜின் சீஸ் ஆகிற நிலைமையில தானே இருந்துச்சு, வேண்டாம் அந்த வண்டி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை தேடலாம் வேண்டாம், நம்மளால தேடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு சாதாரண ஒரு பையனா தான் நான் யோசிச்சேன். அப்போ எனக்கே தெரியாது எனக்கு சப்போர்ட் பண்ண இத்தனை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் போனேன். ஆனா போன உடனே நைட் நேரம் ஆயிட்டுப்பா, நைட் 8 மணிக்கு 9 மணிக்கு மேல ஆயிட்டு, இன்ஸ்பெக்டர் வரல, நீங்க நாளைக்கு காலையில வாங்க அப்படின்ட்டாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, ஒரு மனுஷன் 30 வருஷமா கல்லு மண்ணு தூக்கி தன்னோட வாழ்க்கையில மொத வாங்கின வண்டி காணாம போச்சுன்னா
அவனுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுது. எங்க அப்பா இதுவரைக்கும் கண் கலங்கினதா நான் பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷத்துல 27 வருஷமா நான் அவர் கூட இருக்கேன். நான் இத்தனை வருஷத்துல அவர் கண் கலங்க நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா அன்னைக்கு கலங்கி நின்னாருங்க என் முன்னாடி. கலங்கி நின்னது மட்டும் இல்லாம என்னை பார்த்து, அவன் உனக்கு தெரிஞ்ச பையன் தானே, நீ பழக்கம் வச்சுக்கிட்ட போய் தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கணுங்கிற கணக்கில் நம்ம வீட்டுக்கு வந்து வண்டியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு என்னையும் ஒரு மாதிரி குத்தமா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனசு வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினாருங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஒரு வண்டி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு வண்டி காணாம போச்சுன்னா அது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த அந்த வலி எனக்கு அப்போ புரிஞ்சது. எடுத்தேன் முடிவு, அப்பவே ஒரு முடிவு எடுத்தேன். இன்னும் 3 நாள், அதிகபட்சம் 4 நாளுக்குள்ள அந்த வண்டி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். வெறிவாக்குல கிளம்புனேன் வெளியே. மறுநாள் அவனோட தெரு, அவன் சொந்தக்காரங்க தெரு, அவன் கூட இருக்க ஒரு 4-5 பசங்களோட தெரு அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் போனோம். நாங்க ஒரு 7-8 பசங்க. எங்க தேடியுமே அவனை கிடைக்கல. அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. அந்த ஒரு நாள் காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவனை தேடி இருக்கும். எங்கேயுமே அவனை பத்தி ஒரு டீட்டெயில் கூட கிடைக்கல. எங்க இருக்கான், வண்டியை கொண்டு எந்த பக்கம் போனா ஒண்ணுமே தெரியல. எதுக்கும் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நானும் எங்க அப்பாவும் ஸ்டேஷனுக்கு போறோம். போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி போனா, பேர் என்ன இந்த மாதிரி கேட்டாங்க. அவனோட பேரு வீட்டு அட்ரஸ் எல்லாமே தெளிவா சொன்ன பார்த்துக்கோங்க. சொன்னதுக்கு அப்புறம், தம்பி அவன் லூசுன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கான்பா, அவன் மேல எப்படிப்பா நாங்க கேஸ் போட முடியும், அவன் இதுக்கு முன்னாடியே 4-5 கீரை வண்டி எல்லாம் தூக்கி இருக்கானப்பா, அவனை எப்படிப்பா வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ நாங்க ஃபேமிலியோட வீட்டுல இருக்கும்போது அவன் வந்து ஜாலியா வண்டி எடுத்து போன மாதிரி. இப்படி கேள்வி கேட்டா நாங்க என்னங்க பதில் சொல்ல? சார் இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு போயிட்டான், கேஸ் எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் நான் ரெக்வஸ்ட் பண்றேன், கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அவன் பைத்தியம், சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கான், அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, முடிஞ்சா நீ வேணா கண்டுபிடிச்சுக்கோ, எங்களுக்கு 1000 வேலை இருக்கு, எங்களை ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இல்லடா இப்படி பேசிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தாண்டி நான் போனதே கிடையாதுங்க. ஆனா மக்களை காப்பாற்ற வேண்டிய, மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய காவல்துறையை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. என்னடா இவங்க கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல திரேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது அவனுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட படிச்ச பசங்க, என்ன வச்சுதான் இவனுக்கு அந்த பசங்களை பழக்கம் சொல்ல போனான். வண்டி காணாம போய் மறுநாள் நைட்டு 9:30-10 மணிக்கிட்ட ஆயிட்டுங்க. 10 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது அந்த திரேஸ்புரங்கிற ஏரியால இருந்து. மச்சான் இந்த மணிக்கு அவன் என்ன பார்க்க வாரன்னு சொல்லியிருக்கான், நான் வெளியே இருக்கேன். அதாவது அந்த பையன் திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அது தெரியாம இவன் அவனை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வண்டி எடுத்துட்டு திரேஸ்புரத்துக்கு போயிருக்கான். போனவன் இவன் போறதுக்கு முன்னாடியே நான் வண்டி காணாம போய் 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பசங்களுக்கு நான் சொல்லி வச்சிருந்தேன், இந்த மணிக்கு மச்சான் அவன் இங்க வந்தானே என்கிட்ட சொல்லுங்க மச்சான் அப்படின்ட்டு. இந்த களவாணி பையன், மச்சான் நான் இந்த மணிக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த பசங்க, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன வச்சு அந்த களவாணி பையலுக்கு அவங்க பழக்கம் சொல்ல போனா, இவனுக்கு திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருக்கிறத இவன்ட்ட மறைச்சி, நான் பக்கத்துலதான் மச்சான் இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் நான் வீட்டுக்கு வந்துருவேன், நீ அங்கேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு திருட்டு பையல அங்கேயே நிக்கான், இந்த பையன் வருவான் அப்படின்ட்டு. உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான், மச்சான் இந்த மணிக்கு அவன் என்ன பக்கம் என் வீட்டுக்கு வந்திருக்கான் மச்சான், இந்த மணிக்கு போய் அவன் கைய காலனால உடச்சிரு, ஸ்டேஷன்லயே சொல்லிட்டாங்கல்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கண்டுக்கிட மாட்டோம் அப்படின்ட்டு, கேஸும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன மச்சான், இவனை போய் விரட்டி பிடிச்சிரு மச்சான் அப்படின்னா, நான் அந்த அன்னைக்கு என்னோட பைக் எடுத்துட்டு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காதுங்க, முத்தியாபுரம் டு திரேஸ்புரம் அவ்வளவு வேகமா நான் போறேன். அந்த திரேஸ்புரத்துல சென்டர்ல ஒரு ஏரியா இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஒரு தெரு போகும், ரைட் சைட்ல ஒரு தெரு போகும் பார்த்துக்கோங்க. சென்டர்ல வீடு இருக்கும், ஃபுல்லா வீடுகளா இருக்கும். லெஃப்ட் சைட்ல ஒரு தெரு, ரைட் சைட்ல ஒரு தெருன்னு போகும். இந்த பக்கமும் வீடு இருக்கும், சரிங்களா? அப்படி இந்த ரைட் சைட்ல உள்ள சந்துல தான் அந்த பையனோட வீடு இருக்கு. நான் போய்கிட்டே இருக்கும்போது அந்த சந்துக்குள்ள என்னால R15 திருப்ப முடியல. பெரிய பைக் வர பாத்தீங்களா, என்னால திருப்ப முடியல பாத்துக்கோ. ஆனா நான் அவனை பார்த்துட்டேன், என்ன பார்த்த உடனே என்ன கிராஸ் பண்ணி இப்படித்தான் போறான். நைட் நேரம் வர பாத்தீங்களா, லைட் வெளிச்சத்தை எனக்கு மூஞ்சி சரியா தெரியல பாத்துக்கோங்க, வண்டியோட கலரும் எனக்கு சரியா தெரியல. என்ன பார்த்துட்டு அவன் சடக்குன்னு இப்படி என்ன கிராஸ் பண்ணி போறாங்க. என்னால ஆனா வண்டியை திருப்ப முடியல, அது ஒரு முட்டு சந்து மாதிரி இருந்துச்சு பார்த்தா, அந்த வண்டியை திருப்ப முடியல. திருப்புறதுக்குள்ள அவன் போயிட்டான், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டான் பார்த்துக்கோங்க. நான் அப்படியே நான் விடாம பின்னாடியே துரத்தி போறேன், எந்த திசைக்கு போனானே தெரியல. திரேஸ்புரத்துல அந்த கடற்கரை வழின்னு சொல்லி ஒரு நிறைய வழி சந்து பந்தாக போகும் பார்த்துக்கோங்க. அந்த வழியில தான் போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு 4-5 பெரிய மனுஷங்க கிட்ட கேட்டேன், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. தம்பி அவனாப்பா மொட்டையன், இந்த மாதிரி இப்பதான்ப்பா அங்கிட்ட நீங்க போறான், ஓ வண்டியாப்பா சர்ன்னு திருக்கிட்டு போனாம்பா, அப்பவே நாங்க பிடிச்சி கேட்கணும்னு நினைச்சோம்பா அப்படின்னாங்க. உடனே இந்த பக்கமான பேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போய் பார்க்க, அவன் எந்த பக்கம் போனானே தெரியலங்க. கடைசியா அது பக்கத்துல ஹோட்டல்ல இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான். அந்த பையனுக்கு வந்து ஒரு 18 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பையன் வந்து நிறைய ஆளுங்களை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். எப்படின்னா, இந்த பைக்கை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் என்னென்ன பண்ணுவாங்க, அந்த இடம் எங்க இருக்கு, இந்த மாதிரி பைக்கை கொண்டு போய் எந்தெந்த இடத்துல சேல் பண்ணுவாங்க,
யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா அந்த பையன் வச்சிருந்தான். சரிங்களா? அதே மாதிரி தம்பி வாடா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்க அப்பா நான் அள வச்சுட்டான், அவனை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற கணக்குல என் பைக்கை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், அவனையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற கணக்குல அந்த பயலை கூட்டிட்டு நைட்டு 12 மணிக்குங்க ரேஸ்புரத்துக்கு பின்னாடி அந்த கடற்கரை சாலை, அது எந்த ஊருன்னே எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பையன் கூட்டு போறான். ஒரு 2-3 இடத்துக்கு 2-3 வீட்டுக்கு போய் நாங்க செக் பண்ணி பார்த்தோம். யாருமே இல்லை அந்த இடத்துல. சொல்ல போனா பைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவனுக்கு அந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்ல போனா நாங்க சும்மா தான் நைட்டு 2 மணி வரைக்கும் அந்த பக்கம் தேடி இருக்கோம். இப்படி நாங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்களை அது எந்த ஸ்டேஷன் தெரியல, ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ்காரங்க வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. நைட் 1 மணி எங்கடா எங்களை சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க கிட்ட நான் சொன்னாங்க, சார் இந்த மணிக்கு பைக்கை களவாண்டு வந்துட்டான் சார், அவனை தேடிதான் சார் இவ்வளவு தூரம் வாரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் அழுவாத குறையாதாங்க இருந்தேன், மனசே எனக்கு இல்லை. அப்படி பார்த்த உடனே வண்டியெல்லாம் போட்டோ எல்லாம் காட்டின உடனே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா தம்பி, அதுக்குன்னு நீ நைட் நேரம் இந்த மாதிரி வராத, இந்த மாதிரி இடத்துக்கு இவங்கெல்லாம் மோசமான ஆளுங்க, உனக்கு என்னதான் தைரியம் இருந்தாலும் நீ தனியா வந்ததே தப்பு இந்த இடத்துக்கு, இப்படிலாம் வராது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. சரி சார், ஓகே சார், எதுக்கு தம்பி இங்க வந்த அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. பார்த்துக்கோ சார், இந்த மணிக்கு எங்க ஏரியாவில் உள்ள ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஏன்பா அப்படின்னு சொன்ன உடனே, சார் அவன் பைத்தியம் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. ஓ அப்படியா, அதனாலதான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சரி சார் அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்திருப்பேன். எனக்கு தூக்கம் கூட வரல, எனக்கு சுத்தமா நான் தூங்கல அன்னைக்கு. விடிய மறுநாள் காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு 1-2 மணி நேரம் ஆனா தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 9:30-10 மணி கூட ஆகல. எந்திரிச்சு மறுபடியும் அந்த பையனோட வீட்டு பக்கம் போய் அவனோட ஏரியாலாம் போய் தேடி, சரி நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம அப்பா ஆசைப்பட்டு வாங்கின வண்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கே மனசு தாழ்ந்துட்டு சொல்ல போனா. ஆனாலும் ஒரு வெறி இருந்துச்சு மனசுல, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு. இல்ல கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு மனசு சொல்லிச்சு, இல்ல கண்டுபிடிச்சிடலாம், உன்னால முடியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மனசு சொல்லிச்சு. அன்னைக்கு காலையிலையும் அந்த திரேஸ்புரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு போறேன். என்ன பார்த்த உடனே அங்க உள்ள பசங்க பெரியவங்க எல்லாரும், தம்பி நீ நேற்று நைட்ல இருந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்க, எதுக்கு இந்த மணிக்கு சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்ட உடனே நான் அந்த மணிக்கு சொன்னேன். இத்தனைக்கும் அவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இத்தனைக்கும் ஒரு 20-30 பேர்கிட்ட அந்த பக்கம் வாலிபால் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன். சொன்ன உடனே அந்த சிச்சுவேஷனும் என் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இந்த பைக்கை மட்டும் யாராவது கண்டுபிடிச்சு தந்துருங்க ப்ரோ, அவன் இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு 10,000 ரூபா இல்ல 20,000 ரூபா நான் அவங்க கைக்கு தாரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க அவங்க கிட்ட. ஆனா அவங்க என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, ப்ரோ நீ பணம் எல்லாம் ஒரு இளவும் தர வேண்டாம், அவனோட போட்டோ, வண்டி நம்பர், வண்டியோட போட்டோ எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு ப்ரோ அப்படின்னா. நான் ஒரே ஒரு அண்ணனுக்கு தான் அனுப்புறேன். அவரு தன்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 70-80 பசங்களுக்கு மேல வச்சிருக்கிறாங்க அந்த ஏரியா சரௌண்டிங்கை சுத்தியே சொல்ல போனா. அத்தனை பேருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறதுல நிறைய பேரும் அந்த போட்டோவை பார்த்த பலரும் இந்த மாதிரி வண்டி காணாம போயிட்டு, இது என்னோட அண்ணன் வண்டி, இது என்னோட தம்பி வண்டி அப்படிங்கிற மாதிரி பலரும் எனக்காக ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இத்தனைக்கும் அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது, பழக்கமும் கிடையாது. உடனே சாயங்காலம் வரைக்கும், அதாவது 2வது நாள் சாயங்காலம் வரைக்கும் வண்டியை தேடி நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி வரைக்கும் அவன் வீட்டு பக்கத்துலயே தான் சுத்திக்கிட்டு இருந்தேன். வருவானா அப்படின்ட்டு. வர்ற மாதிரி தெரியல. நான் வேற ஒரு 2 நாளா சரியா தூங்கலையா, வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலங்க ஒரு 7 to 8 மணி இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு கால் பண்றான். இத்தனைக்கும் எனக்கு கால் பண்ண அந்த பையன் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனது வந்து அந்த திருட்டு பையனுக்கு தான் ஃப்ரெண்ட் ஆனது ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு மண்ணா கிடந்தவங்க, ஸ்கூல் படிச்சவங்க. ஆனா இவன் நல்ல பையங்க. இவன் தான் காலப்போக்குல தேவையில்லாத போதைகள் எல்லாம் யூஸ் பண்ணி லூசு மாதிரி ஆகி இப்போ கடைசியில திருட்டு பையலாவே ஆயிட்டான். ஆனா இந்த பையன் நல்ல பையன். இவன் எனக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அன்னைக்கு காலையில 3வது நாள் காலையில 7 மணிக்கு எனக்கு போன் வருது இந்த பையன்கிட்ட இருந்து. மச்சான் அவன் இந்த மணிக்கு எனக்கு போன் பண்ணா மச்சான், உன்னை இந்த மாதிரி திரேஸ்புரத்துல வச்சு பார்த்தானாம்லா. ஆமா இவனை என்ன பார்த்துட்டு இப்போ எங்க இருக்கானே ஒன்னும் தெரியல மச்சான், என்கிட்ட சொன்னா மச்சான், அவன் சிவகாசி மாவட்டம், சரி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்துல அனுப்பன்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பக்கத்துல போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு. அவன் வண்டி சாவியை தூக்கி தூர போட்டுட்டு வண்டியை அந்த அனுப்பன்குளம் ரோடு, அந்த அனுப்பன்குளம் சிவகாசி ரோடுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, அந்த மெயின் ரோட்ல அவன் பாட்டு நிப்பாட்டிட்டு சாவியை தூக்கி தூர போட்டுட்டு கிளம்பிட்டான் பஸ்ல. அப்படி பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது இவங்க கையில போன் கிடையாது பார்த்துக்கோங்க. பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல வேற ஏதோ காலேஜ் படிக்கிற பையனோட போனை வாங்கி இவன் இந்த பையனுக்கு போன் பண்ணியிருக்கான். எனக்கு இந்த மணிக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டு விடு, வண்டியில பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போடணும், அப்படி இல்லைன்னா வண்டியை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். இந்த பையன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருந்தேன். என்கிட்ட சொன்னா பார்த்தீங்கன்னா அந்த பையன்ட்ட சொல்லி வைக்க போய் தான் இவன் அன்னைக்கு எனக்கு 7 மணிக்கே கால் பண்ணது. அவன்கிட்ட தெளிவா போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே, மச்சான் நீ இந்த மாதிரி எங்க இருக்கேன்னு கேட்டோட, நான் இந்த மாதிரி இந்த அனுப்பங்குளம் ஏரியால இருந்து விருதுநகருக்கு போய்கிட்டு இருக்கேன் பஸ்ல,
வண்டி இந்த அனுப்பங்குளம் ஏரியாவில் ஒரு புளிய மரத்து பக்கத்துல நிக்கி, எனக்கு பெட்ரோல் போட காசு போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா, நான் தானே பச்சா உனக்கு காசான போட்டு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உடனே போனை கட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ண உடனே மச்சான் இந்த மணிக்கு அவன் சிவகாசியில அனுப்பங்குளம்னு ஒரு ஊர் இருக்கான், அந்த ஊர் பக்கத்துல ஏதோ ஒரு புளிய மரம் இருக்குமா மெயின்லே, அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் வண்டி நிப்பாட்டி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உடனே இங்க ஸ்பாட்ல எனக்கு எப்பாடா வண்டி கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி ஆயிட்டு எனக்கு. நானும் அப்பாவும் உடனே நாங்க கிளம்புனோம். என்னோட R15 இத்தனைக்கும் எங்க அப்பா தான் எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த வண்டி வாங்கி ஒரு 3-4 மாசம் கூட இருக்காது பார்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் ஓட்ட மாட்டேன், ஓட்டதும் கிடையாது அந்த ஒரு 4 மாசத்துக்கு. இந்த மணிக்கு அனுப்பங்குளத்துல வண்டி நிக்குன்னு சொன்ன உடனே என்ன நினைச்சேன்னு தெரியலங்க. 10 நிமிஷத்துல நானும் கிளம்பிட்டேன், எங்க அப்பாவும் கிளம்பிட்டோம். பைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து, அதாவது நான் இருக்கிற ஏரியாவில இருந்து சிவகாசி அந்த அனுப்பங்குளம் அந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டருங்க. வெறும் 1 மணி நேரத்துல நாங்க போனாங்க. ஏன்னா பைபாஸ் பிடிச்சதுல இருந்து எனக்கு இருந்த வெறிக்கும் எங்க அப்பாவை இப்படி அளவச்சிட்டானா அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கும் பைபாஸ்ல வண்டி வந்து 130 தாண்டி பறந்துகிட்டு இருந்துச்சு. அவன் எங்கேயும் போயிடக்கூடாது, எங்கேயும் போனானா உடனே வந்து வண்டி கிட்டே மறுபடியும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்குல அவ்வளவு வேகமா போனேன். என் உயிரே பணைய வச்சு எங்க அப்பா உயிரையும் கையில பிடிச்சி என்ன பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேகமா சிவகாசி பைபாஸ்ல வண்டி போய்கிட்டு இருக்கு. உடனே ஒரு இடத்துக்கு போய் அனுப்பங்குளம் அந்த ஏரியா எங்க இருக்குன்னு பார்த்து மேப் எல்லாம் செக் பண்ணிட்டு கடைசி அந்த இடத்துக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அப்போ எங்க அம்மா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுது. ஏன்னா இந்த மணிக்கு விருதுநகர்ல தான், அதான் இந்த சிவகாசி பக்கத்துலதான் அந்த மாமா ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த அனுப்பங்குளங்கிற ஊருக்கு போய்கிட்டு இருக்கான், வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஒரு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள எங்க மாமா போய் வண்டியை போய் பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆமாக்கா நீங்க சொன்ன நம்பர்ல ஒரு வண்டி இங்க அனாமத்துக்கு நின்றுட்டு இருக்கா, நீங்க சொன்ன மாதிரி ஓம் சக்தின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, TN 69 அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வண்டி நம்பரையும் சொல்லி இருக்கிறாரு. உடனே அந்த அக்கம் பக்கத்துல உள்ள அந்த ஊர்க்காரங்க அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க எல்லாரும் இவருக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. உடனே பக்கத்துல உள்ள ஒரு ஒர்க் ஷாப்ல இருந்து ஒருத்தரை கூட்டு வந்து அந்த லாக்கை வந்து உடைச்சி அவரு அந்த வண்டியை நேரா அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அது பக்கத்துல ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல. எங்களோட வண்டி எங்க மாமா கைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு மனசுல ஒரு சந்தோஷமே வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கு வண்டி எப்படியோ ஒரு கணக்குல கிடைச்சிட்டு நேரா போனங்க மாமா வீட்டுக்கு. எப்படிப்பா வண்டியை தூக்கிட்டு வந்தான், உனக்கு எப்படி வண்டி இந்த மாதிரி இடத்துல நிக்கி அப்படின்னு சொல்லி போலீஸ்காரனோட உதவியே இல்லாம உன்னால எப்படிப்பா கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில் காட்டிட்டு இருந்தாங்க. என்னோட ஒருத்தனோட முயற்சி மட்டும் இல்லமாமா, 40 பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த 40 பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் வண்டி 3 நாளுக்குள்ள என் வீட்டுக்கு வரதுக்குண்டான காரணமே அந்த 40 பசங்க தான் மாமா அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா பசங்க வந்து சும்மா குடிப்பாங்க, சுத்துவாங்க, வைப்பாங்க, தேட்டருக்கு போவாங்க, மற்றபடி வேற எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு இத்தனை பசங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கப்பா, அதனாலதான் உன்னால போலீஸோட ஹெல்ப்பே இல்லாம உன்னால 3 நாளுக்குள்ள வண்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சதாப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. வண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை பாக்குறாங்க, அவர் இந்த வண்டி அப்படியே போய் டச் பண்ணி பாக்குறாரு மெல்ல மெல்ல. அப்ப எந்த அளவுக்கு தன்னோட வண்டி மேல, அதாவது முறையா வாங்கின வண்டி மேல அவருக்கு வந்து அன்பு இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. வண்டிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, அது ஹியூமன் தான் கிடையாத தவிர அதுக்கு மேல நமக்கு உண்டான பாசம் இருக்குதாங்க செய்யும். அதுவும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முறையா ஒரு வண்டி எடுத்து பாருங்களேன், அந்த வண்டி உடஞ்சாலும் சரி, இல்ல 20 வருஷம் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கோ இல்லை எடைக்கு போடுறதோ தோணவே தோணாது. எங்க அப்பாவோட சந்தோஷத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் போய் வயிறார சாப்பிட்டேங்க. சிவகாசியில நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே மாமாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஏன்னா மாமா இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், அவருக்கும் ரொம்ப நன்றி மாமான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி ரிட்டர்ன் நான் வரும்போது வண்டி இங்க இருந்து போகும்போதுங்க 7:30 மணிக்கு நான் வண்டியை எடுத்திருப்பேன். 8:40க்குலாம் சிவகாசிக்கு போயாச்சு. சொல்ல போனா வரும்போது எவ்வளவு நேரம் தெரியுமா ஆச்சு, 5 மணிக்கு வண்டி எடுத்திருப்பாங்க. வரும்போது 8:30க்கோ 9 மணிக்கோ தான் நான் வீட்டுக்கு வரேன். வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன், என்னோட தெருவே சொல்ல போனா வியந்து பாக்கு, எப்படிப்பா வண்டியை கண்டுபிடிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து 4-5 வண்டியை தூக்கியிருக்கேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல 2 ஸ்கூட்டி 3 கீர் வண்டி வேற அப்படின்ட்டு அந்த வண்டிக்காரங்கள்ல ஒரு 2-3 பேரு எங்க தெருவில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல. ஏன்னா அவங்க வண்டி காணாம போயிட்டு கிடைக்கவே இல்லை, அவன் மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அப்பா வண்டியும் அப்படித்தான், கண்டிப்பா கிடைக்காது, அவன் எங்கேயா போய் வித்துருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உடனே திடீர்னு எங்க அப்பாவோட வண்டியை நான் தான் மீட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏரியாவுக்குள்ள நான் கொண்டு வரேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. பாக்குறவங்க எப்படிப்பா கொண்டு வந்த, போலீஸே உன் கூட வரல, போலீஸே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உன்னால எப்படிப்பா கண்டுபிடிக்க முடிஞ்சது, என் வண்டியும் கண்டுபிடிச்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காணா போன வண்டிக்காரங்களும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா முகத்துல எங்க அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷங்க. வாழ்க்கையில முறையா கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி தொலைஞ்சு போய் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அதோட சந்தோஷம் இருக்கு, ஐயோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு.
முதல்ல எங்க அம்மா என்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் சுத்தாதடா, வெளியே போவாத வராத, ஏதாவது பிரச்சனையாயிரும், எவனும் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 40 பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே, பசங்களாம் இப்படியும் இருப்பாங்களாடா, இந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களாடா, பரவாயில்லையே. சொல்ல போனா அந்த 40 பேர்ல ஒரு 25-30 பேர்கிட்ட அவனுக்கு தான் க்ளோஸ், எனக்கு க்ளோஸ் கிடையாது, தெரியும் அவ்வளவுதான், பேசியிருக்கேன் அவ்வளவுதான். அந்த பசங்க கூட, அந்த மாதிரி அவனுக்கு க்ளோஸா இருந்த பசங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவன் பண்ணது பெரிய தப்பு, நானும் அவன் கூட கொஞ்ச நாள் கிடந்திருக்கேன், அப்போ என் வீட்லயும் இந்த மாதிரி தூக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படின்னு ஒரு பையன் என்கிட்ட சொன்னான். அதனாலதான் ப்ரோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னான். கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. இதுல பெரிய அச்சீவ்மெண்டா நான் எதை பார்ப்பேன் அப்படின்னா, எங்க அப்பாவோட வண்டியை கண்டுபிடிச்சது நானா? கிடையவே கிடையாதுங்க. அந்த மனுஷன் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீர், ஒரு 3 சொட்டு கண்ணீர் தான் அந்த வண்டியை கண்டுபிடிச்சதுக்கு உண்டான காரணம். ஏன்னா அந்த மனுஷன் வருத்தப்படலை, அந்த கண்ணீரை நான் பார்க்கல அப்படின்னா இந்த அளவுக்கு வெறி கொண்டு அந்த வண்டியை நான் தேடி இருக்கவே மாட்டேன். என்னால முடியறப்ப உன்னால முடியாத நண்பா, நாளப்புன்னு நம்ம வீட்டுல ஏதாவது பொருள் காணாம போனாலும் சரி, வண்டி காணாம போனாலும் சரி, ஸ்டேஷனை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க எடுத்தாலும் சரி எடுக்காட்டிலையும் சரி, அதுக்குண்டான முயற்சியை நீ எடு. போலீஸால கண்டுபிடிக்க முடியுதோ இல்லையோ, உன்னால முடியும் நண்பா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸால முடியும். நீ நல்ல விஷயத்துக்காண்டி ஒருத்தன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் வையன், அந்த 100ல 95 பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதுக்கு எடுத்துக்காட்டு நான் தான், எனக்கு நடந்த அந்த சம்பவம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா, இவன் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.